எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது தக்காளி சாதம். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்ய முதல்ல சில பொருட்களை நான் தாளிக்க போகிறேன். அகல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கொஞ்ச நேரத்தில் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். இதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. இது கூட நீல வாக்கில் நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. அடுத்து ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி போடுங்க. தக்காளி சாதம் செய்யும் போது நல்ல பழுத்த கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் தக்காளியோட ஃப்ளேவர் சாதத்தில் தெரியும். இதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கிண்டுங்க. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிச்சு இந்த மாதிரி மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதில் வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணுங்க. நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெரைட்டி அரிசியும் இதில் போடலாம். ஆனால் சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். சாதம் தக்காளி மசாலா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. இது நீங்கள் அப்பளம், வத்தல், இல்லைனா பொட்டேட்டோ சிப்ஸ், இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு இது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸ் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.